The king turned round and saw a bearded man running towards them. இந்த அரசன் என்ன பண்ணாரு, அவர் அந்த ஹெர்மிட் சொன்னோடனே திருப்பி பார்க்குறாரு. அரசர் திரும்பி பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாடி வச்சவர் வர்றாரு, அங்கேருந்து வேகமாக ஓடி வர்றாரு. His hands were pressed against his stomach. அவர் கையை என்ன பண்ணிட்டு இருக்கா, ரெண்டு கையையும் வயிற்றுல வச்சு அமுக்கிட்டு வர்றான் அந்த bearded man, from which blood was flowing. அந்த வயிற்றுலேருந்து என்னன்னா பிளட்டு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு, அதாவது ரத்தம் வெளியில் வந்துகிட்டு இருக்கு. When he reached the king, he fainted and fell to the ground. அவன் அரசன்கிட்ட வந்த உடனே கீழே என்ன பண்றான், மயக்கம் போட்டு விழுந்துறான். ஃபெயிண்டட் அப்படின்னா மயக்கம் போட்டு விழுகிறது, மயங்குறது, மயக்கம். அண்ட் ஃபெல் டு த கிரவுண்ட் அப்படின்னா அந்த தரையில மயங்கி விழுந்துடுறாரு. The king and the hermit removed the man's clothing and found a large wound in his stomach. அப்ப அந்த ஹெர்மிட்டும் அந்த கிங்கும் என்ன பண்றாங்க, அவன் கையை ரிமூவ் பண்றாங்க, கையை வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கான்ல, அதை குளோத்திங்கையும் எடுத்துட்டு பார்க்கும்போது அவனோட உடைய கழட்டி பார்த்தா மிகப்பெரிய காயம் அந்த ஸ்டொமக்ல, wound in his stomach அப்படின்னா வயிறுல மிகப்பெரிய காயம் ஒன்று இருக்கு. The king washed and covered it with his handkerchief. உடனே அந்த அரசர் என்ன பண்ணாரு, அதை தண்ணியை விட்டு சுத்தம் பண்ணிட்டு, அந்த பிளட் வந்ததுலேயே அந்த காயம் அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு அவருடைய ஹேண்ட் கர்ச்சீப்பை வச்சு கவர் பண்றாரு. பட் த பிளட் வுட் நாட் ஸ்டாப் ஃப்ளோயிங். ஆனால் அந்த பிளட் நிற்கவே இல்லை, வந்துகிட்டே இருக்குது. த கிங் ரீட்ரெஸ்டு த wound until at last the bleeding stopped. அந்த கடைசியில் அந்த ப்ளீடிங், அதாவது ரத்தம் ஒடியாது இல்லையா, வயிற்றுலேருந்து அந்த காயத்திலேருந்து வலிகிற ரத்தம், ப்ளீடிங்னா ரத்தம் வலிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, அது நிற்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, ரீட்ரெஸ்டு அப்படின்னா திருப்பி அதை கட்டுறாரு. த மேன் ஃபெல்ட் பெட்டர் அண்ட் ஆஸ்க்டு ஃபார் சம்திங் டு ட்ரிங்க். இப்போ அவர் ரீட்ரெஸ்ஸிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பியர்டட் மேன் இருக்கால, அந்த காயம்பட்ட மனிதன், இப்போ கொஞ்சம் அவனுக்கு வந்து பெட்டராக இருக்குது. உடனே அதை கொஞ்சம் ஓரளவு மயக்கம் தெளிச்சு ஆஸ்க்டு ஃபார் சம்திங் டு ட்ரிங்க், ஏதாவது எனக்கு குடிக்க கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. The king brought fresh water and gave it to him. உடனே அந்த அரசர் என்ன பண்றாரு, போய் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர், சுத்தமான தண்ணி எடுத்துட்டு வந்து அவனுக்கு குடிக்க கொடுக்குறாரு. By this time the sun had set and the air was cool. இந்த நேரம் இவங்க இந்த இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க நேரம் வந்து சூரிய உதயம், அப்பதான் அஸ்தமா ஆகுது, சூரியன் செட் ஆகுது ஈவினிங், அது கூலிங்கான காற்று வருது. The king with the hermit's help carried the wounded man into the hut and laid him on the bed. இந்த அரசனும் அந்த ஹெர்மிட்ஸுடைய உதவியோட ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னாங்க, அந்த wounded man இருக்கார்ல, காயம்பட்ட அந்த மனிதர், கேரிட் அப்படின்னா எடுத்துட்டு போறாங்க, ரெண்டு பேரும் தூக்கிட்டு போறாங்க. into the hut, அந்த குடிசைக்குள்ள கொண்டு போயிட்டு and laid him on the bed, ஒரு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க அந்த bearded man. The man closed his eyes and lay quiet. அந்த பெட்டில் படுத்த உடனே அந்த பியர்டட் மேன் வந்து கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அமைதியாக தூங்கிட்டார். The king, tired by his walk and the work he had done, lay down on the floor and slept through the night. இந்த அரசர் காலையிலே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தார் இல்லையா அந்த ஹெர்மிட்டை பார்க்கறதுக்காக, அந்த களைப்பினாலையும் கொஞ்சம் வேலை செஞ்சார் இல்லையா, அந்த ஹெர்மிட்டுக்காக இவர் வேலை செஞ்சார் இல்லையா மண்வெட்டி எடுத்து, அதனால இவருக்கு கொஞ்சம் களைப்பு இருந்ததுனால என்ன பண்றாரு, அரசர் அப்படியே அந்த தரையிலே படுத்து தூங்கிட்டார், நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டார். When he awoke, காலையில எந்திரிச்ச பொழுது, it was several minutes before he could remember where he was on or who the strange bearded man lying on the bed was. இவர் காலையில எந்திரிச்சோன்னா இவருக்கு கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியல, நம்ம எங்க வந்திருக்கிறோம், நம்ம யாரு, இங்கே எப்படி வந்தோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க அந்த ஸ்டேஞ்ச் பியர்டட், ஸ்டேஞ்ச் அப்படின்னா இதுவரையும் பார்த்திராத அப்படின்னு அர்த்தம், அன்னோன் பர்சன், அதான் ஸ்டேஞ்ச். அப்ப அந்த ஸ்டேஞ்ச் பியர்டட் மேன், அந்த தாடி வச்ச மனிதன் இவர் யாரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அவரால் ரியலைஸ் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் அப்புறம் அந்த பெட்ல படுத்திருக்காருலே அந்த பியர்டட் மேன், அவனை பார்த்துட்டு forgive me, said the bearded man in a weak voice. அந்த பியர்டட் மேன் வந்து அரசன்ட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி, இன் எ வீக் வாய்ஸ்னா ரொம்ப எந்த குரல்ல, அதாவது சோகமான குரல்ல, வீக்கான வாய்ஸ்ல சொல்றாரு. when he saw that the king was awake
அரசன் எழுந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே போய் அரசனுக்கு பக்கத்தில் போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த பியர்டட் மேன். ஐ டோன்ட் நோ யூ அண்ட் ஹாவ் நத்திங் டு ஃபர்கிவ் யூ ஃபார் செட் த கிங். அதுக்கு அரசர் சொல்றாரு, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, அதே மாதிரி உங்களை மன்னிக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்றாரு. யூ டு நாட் நோ மீ பட் ஐ நோ யூ. ஐ ஆம் தட் எனிமி ஆஃப் யுவர்ஸ் who swore revenge on you. உடனே அந்த பியர்டட் மேன் சொல்றான், யூ டோன்ட் நோ மீ அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியாது, பட் ஐ நோ யூ, ஆனா உங்களை எனக்கு தெரியும். ஐ எம் தட் எனிமி ஆஃப் யுவர்ஸ், உங்களுடைய எனிமி நான், எதிரி. who swore revenge on you அப்படின்னா, swore அப்படின்னா சபதம் செய்யறது, ஸ்வியர் அப்படிங்கிறத பாஸ்ட் டென்ஸ் swore. நான் உங்களை சபதம் பண்ணியிருக்கேன் உங்களை கொல்றது அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னா, பிகாஸ் யூ புட் மை பிரதர் டு டெத் அண்ட் சீஸ்டு மை ப்ராப்பர்ட்டி. நீங்க என்னுடைய பிரதரை வந்து கொன்னுட்டீங்க, அதோட மட்டும் இல்லாம என்னுடைய ப்ராப்பர்ட்டியை பூரா நீங்க சீஸ்டு அப்படின்னா கைப்பற்றுதல், முற்றுகையிடுதல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னுடைய சொத்தை எல்லாம் நீங்க கைப்பற்றிட்டீங்க. பொதுவாக அரசுகள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாட்டை போய் படையெடுத்து சண்டை போடும்போது அதில் வென்று விட்டார்கள் அப்படின்னா என்ன செய்வாங்க, அந்த நாட்டுடைய அசட்டை அப்படியே சீஸ் பண்ணிடுவாங்க, அதாவது இவங்களுக்கு உள்ளதா ஆக்கிடுவாங்க, தன்னுடைய நாட்டுக்கு சொந்தங்கிற மாதிரி. ஐ நியூ யூ ஹேட் கான் அலோன் டு see that hermit. எனக்கு தெரிஞ்சது நீங்க மட்டும் தனியா இந்த ஹெர்மிட்டை பார்க்க போறீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் ஐ மேட் அப் மை மைண்ட் டு கில் யூ ஆன் யுவர் வே ஹோம். அப்ப நீங்க திரும்பி அந்த ஹெர்மிட்டை பார்த்துட்டு திரும்பி வர்ற போது உங்களை எப்படியாவது கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி நான் என் மைண்டை மேடப் பண்ணிக்கிட்டேன், அதாவது நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். பட் த டே பாஸ்டு அண்ட் யூ டிட் நாட் ரிட்டர்ன். ஆனா நாள் ஓடிச்சு, நீங்க வரவே இல்லை. ஸோ ஐ லெஃப்ட் மை ஹைடிங் பிளேஸ். நான் என்ன பண்ணேன், ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து வெளியில வந்தேன். அண்ட் ஐ கேம் அப்பான் யுவர் பாடி காட் ஹூ ரெகக்னைஸ்டு மீ அண்ட் wounded மீ. நான் வெளியில வர்றதை பார்த்துட்டு உங்களுடைய பாடி கார்டு இருக்கிறாங்க இல்லையா, பாதுகாவலர்கள், அரசனுக்குன்னு இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள், அவங்க என்னை யாரு அப்படிங்கிறத ரெகக்னைஸ்டு மீ அப்படின்னா என்னை தெரிஞ்சுக்கிட்டாங்க, எதிரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அண்ட் wounded மீ, அவங்க தான் என்னைய காயப்படுத்தினாங்க. ஐ எஸ்கேப்டு ஃப்ரம் ஹிம் பட் ஐ ஷுட் ஹாவ் டைடு இஃப் யூ ஹேட் நாட் ட்ரெஸ்டு மை wounds. அவங்கள்ட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்தேன், ஆனா நீங்க வந்து என்னை காப்பாத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தா நான் இறந்திருப்பேன். ஐ விஷ் டு கில் யூ அண்ட் யூ ஹாவ் சேவ்டு மை லைஃப். நான் உங்களை வந்து கொல்வதற்கு பிளான் பண்ணியிருந்தேன், விருப்பப்பட்டேன், ஆனா நீங்க என்னை வந்து காப்பாத்திருக்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய உயிரை நீங்க காப்பாத்தினீங்க. நவ் இஃப் ஐ லிவ் ஐ வில் serve you as your most faithful servant and will order my sons to do the same. Forgive me. உடனே அவன் என்ன சொல்றான், அந்த பியர்டட் மேன் வந்து, நான் வாழ்ந்தேன் அப்படின்னா, உயிரோட இருந்தால் நான் உங்களுக்கு தான் சேவை செய்வேன். அதுவும் எப்படி ஃபெய்த்ஃபுல் அப்படின்னா மிகவும் நம்பிக்கையான ஒரு சர்வெண்டா நான் உங்கள்கிட்ட இருப்பேன், உண்மையுள்ள சர்வெண்டா நான் உங்கள்கிட்ட இருப்பேன். அதே மாதிரி என்னுடைய சன்ஸ் அப்படின்னா மகன்கள், பையன்கள், இவங்களை எல்லாரையுமே இதே மாதிரியே நான் இருக்க சொல்வேன். ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறார். The king was very happy to have made peace with his enemy so easily and to have won him over as a friend. இந்த அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நம்முடைய எதிரிய, அவனை வந்து நம்மளை கொல்ல வந்தவனை நம்ம வந்து ஈஸியா வந்து அவன் மனசை மாத்திட்டோம், அந்த கொல்லணுங்கிற வெறி இருந்தவனை அமைதியான மனசுக்கு மாத்திட்டோம் நம்ம அப்படிங்கிறதுல இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதோட மட்டும் இல்லாம அவர் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டாரு எனிமி அப்படின்னு சொல்லி. He not only forgave him but said he would send his servants and his own doctor to look after him. உடனே அரசர் அந்த பியர்டட் மேன்ட்ட சொன்னாரு, உன்னை நான் மன்னிச்சிடுறேன், அது மட்டும் இல்லாம உனக்கு நான் சர்வன்ஸ் அனுப்புறேன், அதாவது வேலையாட்கள், அதோடு இல்லாம என்னுடைய டாக்டரையும், எனக்குன்னு இருக்கக்கூடிய டாக்டரையும் அனுப்புறேன் டு லுக் ஆஃப்டர் ஹிம் அப்படின்னா அவனை பார்த்துக்கிறதுக்கு, அது என்ன அந்த காயம் ஆடுற வரைக்கும் அவர் இருந்து வைத்தியம் பண்றதுக்காக. அதோட இல்லாம அண்ட் ஹி ப்ராமிஸ்டு டு கிவ் பேக் த மேன் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. அதோட இல்லாம அந்த அரசர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
நான் உன்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நான் உனக்கே திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளிக்கிறார். அதாவது சத்தியம் செய்கிறார்னு வச்சுக்கலாம். லீவிங் த wounded man, the king went out of the hut and looked around for the hermit. அந்த wounded man உள்ள இருக்கான். இவர் உடனே அரசர் என்ன பண்றாரு, வெளியில வர்றாரு. அந்த ஹெர்மிட் எங்கன்னு பாக்குறாரு, சுத்தி பாக்குறாரு. லுக்டு ரவுண்ட் ஃபார் த ஹெர்மிட்னா சுத்தி பாக்குறது. பிஃபோர் கோயிங் அவே ஹி விஷ் ஒன்ஸ் மோர் டு கெட் ஆன்சர்ஸ் டு ஹிஸ் கொஸ்டின்ஸ். இங்கேருந்து வெளியில போறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை அவர் வந்து இந்த ஹெர்மிட் கிட்ட இவருக்கான கேள்வி 3 கேள்விகளுக்கான பதில் அதை கேட்டுட்டு போயிடணும் அப்படின்னு பாக்குறாரு. த ஹெர்மிட் வாஸ் ஆன் ஹிஸ் knees sowing seeds in the beds that had been dug the day before. இந்த ஹெர்மிட் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது முதல் நாள் இது பண்ணாங்களே அந்த பெட்டை வந்து பிளான்ட் நடுவதற்காக அந்த இடத்த மண்வெட்டியால கொத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இவரும் கொத்தினாரு, அரசர் கொட்டினாரு. அந்த இடத்துல இப்ப விதைகளை தூவிக்கிட்டு இருக்காரு இந்த ஹெர்மிட். த கிங் went up to the hermit and said, பக்கத்துல அரசர் போனாரு, சொல்றாரு, ஃபார் த லாஸ்ட் டைம், கடைசி இறுதி டைமா, ஐ பெக் யூ, நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், டு ஆன்சர் மை கொஸ்டின்ஸ் வைஸ் மேன், எனக்கு வந்து என்னுடைய கேள்விகளுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அரசர் கேட்கிறார். உடனே அதுக்கு அந்த ஹெர்மிட், யூ ஹாவ் ஆல்ரெடி பீன் ஆன்சர்ட், செட் த ஹெர்மிட், still bending down to the ground and looking up at the king as he stood before him. அந்த ஹெர்மிட் என்ன பண்ணி கீழே குனிஞ்சிக்கிட்டு விதையை தூவிக்கிட்டு இருக்காரு இல்லையா அந்த இடத்துல, அதை அந்த வேலையை பார்த்துக்கிட்டே அப்படியே தலையை நிமித்தி பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு தான் ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ஏற்கனவே ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு அரசனை பார்த்து. ஹவ் ஹாவ் ஐ பீன் ஆன்சர்ட், வாட் டு யூ மீன், எப்படி எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க, என்ன சொல்றீங்க நீங்க, வாட் டு யூ மீன், என்ன சொல்றீங்க நீங்க அப்படிங்கிறாரு அரசர். டு யூ நாட் சி, நீங்க பார்க்கலையா அப்படிங்கிறாரு ஹெர்மிட். ரிப்ளைட் த ஹெர்மிட், இஃப் யூ ஹேட் நாட் பிட்டிட் மை வீக்னஸ் எஸ்டர்டே அண்ட் ஹேட் நாட் டக் தீஸ் பெட்ஸ் ஃபார் மீ, அதாவது நேத்து எனக்கு நீங்க இறக்கப்படவில்லை என்றால், அதாவது கருணை காட்டவில்லை என்றால், பிட்டீடு அப்படின்னா கருணை, மை வீக்னஸ் அப்படின்னா நான் ரொம்ப வீக்கா இருந்தேன், நேத்து ரொம்ப களைப்பா இருந்தேன், அதுக்காக நீங்க என்னுடைய மண்வெட்டியை வாங்கி எனக்காக நீங்க வேலை செஞ்சீங்க, அது உங்களுடைய கருணையை காமிச்சது, என் மீது கருணை காட்டினீங்க. யூ வுட் ஹாவ் கான் அவே, நீங்க நினைச்சிருந்தா போயிருந்திருக்கலாம். தென் தட் மேன் வுட் ஹாவ் அட்டாக்டு யூ அண்ட் யூ வுட் ஹாவ் விஷ் யூ ஹேட் ஸ்டேய்டு வித் மீ. அப்ப நேத்து ஒரு மனிதன் உங்களை தாக்க வந்தான், நீங்க அவனை காப்பாத்தி இருக்கிறீங்க, அவன் நம்ம கூட தங்கியிருந்தான். விஷ் யூ ஹேட் ஸ்டேய்டு வித் மீ அப்படின்னா என் கூட அவன் தங்கியிருந்தான். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் வாஸ் வென் யூ வேர் டிக்கிங் த பெட்ஸ். அப்ப மிகவும் முக்கியமான நேரம் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த அந்த நிலத்தை வந்து கொத்திக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதுதான் முக்கியமான நேரம். அண்ட் ஐ வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன், அதே மாதிரி நான் தான் முக்கியமான மனிதர், இம்பார்ட்டன்ட் மேன். அண்டு டு டூ மீ குட் வாஸ் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். அடுத்து எனக்கு வந்து செஞ்சீங்க இல்லையா அந்த நல்லது, ஹெல்ப், உதவி செஞ்சீங்க இல்லையா, அதுதான் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ், முக்கியமான வேலை. ஆஃப்டர்வர்ட்ஸ் when the man ran to us, the most important time was when we were caring for him. அதற்கு பிறகு அந்த மனிதன் நம்மளை நோக்கி வந்த பொழுது அவனுக்கு நீங்க உதவி செஞ்சீங்க இல்லையா, அவனை கவனம் எடுத்து அவனுக்கு தேவையான உதவிகளை செஞ்சீங்க இல்லையா, அதுதான் முக்கியமான டைமு. பிகாஸ் இஃப் யூ ஹேட் நாட் ட்ரெஸ்ட் ஹிஸ் wounds, he would have died without having made peace with you. அதாவது அவருக்கு நீங்க இந்த ட்ரெஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாக்க, ட்ரெஸ் மீனிங் இந்த இடத்துல அந்த காயத்தை குணப்படுத்துறதுக்காக செய்யறது, அது நீங்க செய்யல அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் உங்க மேல அந்த கோபத்திலேயே அவர் இறந்திருப்பாரு, அவருக்கு மன அமைதி கிடைச்சிருந்திருக்காது, உங்களை கொலை பண்ணணுங்கிற எண்ணத்திலேயே அவர் இறந்திருப்பாரு. ஸோ ஹீ வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன். ஆக நீங்க அவரை காப்பாத்தினீங்க அப்படின்னு சொன்னா அவர் தான் உங்களுக்கு முக்கியமான மனிதர். அண்ட் வாட் யூ டிட் ஃபார் ஹிம் வாஸ் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். அப்ப நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ அது எல்லாமே முக்கியமான வேலைகள். ரிமெம்பர் தென், அடுத்து ஞாபகம் வச்சுக்கங்க, there is only one time that is important and that time is now. only one time, ஒரு நேரம் தான் மிகவும் முக்கியமானதாக இருக்கும், அதுவும் இந்த நேரம் தான். இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம், இதுதான் மிகவும் முக்கியமான நேரம். பிகாஸ் இட் இஸ் த ஒன்லி டைம் we have any power to act.
இப்போ இருக்கிற இந்த நேரம் தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நேரம். இதில் தான் நம்ம எதை வேணாலும் செய்ய முடியும். த மோஸ்ட் நெசசரி பர்சன் இஸ் த பர்சன் யூ ஆர் வித் அட் எ பர்டிகுலர் மொமெண்ட். அப்போ மோஸ்ட் நெசசரி பர்சன், மிகவும் முக்கியமான மனிதன் யார் அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் தான். ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்ல. ஃபார் நோ ஒன் நோஸ் வாட் வில் ஹேப்பன். ஏன்னா யாருக்கும் எதுவும் நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த ஃபியூச்சர், அதாவது எதிர்காலத்தில் எதுவும் யாருக்கும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அண்ட் வெதர் வி வில் மீட் எனி ஒன் எல்ஸ். நாம யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் இஸ் டு டூ தட் பர்சன் குட். அப்போ அது முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த சந்திக்கக்கூடிய நபருக்கு நாம செய்யக்கூடிய நன்மை அல்லது நல்லது, நம்ம அவருக்கு என்ன நல்லது செய்யறோமோ அதுதான் முக்கியமான வேலை. பிகாஸ் we were sent into this world for that purpose alone. ஏன் அப்படின்னு சொன்னா, கடவுள் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியது அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அப்படின்னு சொல்லி ஹெர்மிட் முடிக்கிறாரு. இந்த கதையை எழுதியவர் அப்படின்னு சொன்னா லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிறவர் தான் இந்த கதையை எழுதினது. அடுத்து நம்ம இந்த காம்ப்ரிஹென்ஷன் செக் அப்படின்னு சொல்லிட்டு, complete the following sentences by adding the appropriate parts of the sentences given in the box. கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபில்அப் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து அதற்கு பொருத்தமான அப்ராப்ரியேட் பார்ட்ஸ்னாக்க அங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க அந்த பாக்ஸில். அதற்கு பொருத்தமான அந்த ஆன்சரை எடுத்து போட சொல்கிறாங்க. நமக்கு ஸ்டோரி நல்லா தெரியும். அப்படிங்கும்போது இதற்கான ஆன்சர் என்னங்கிறத நம்மளே பார்த்துடலாம். மெனி wise men answered the king's questions. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, many wise men, நிறைய அந்த வைஸ் மேன் அப்படிங்கிறாங்கன்னா படித்த அறிவாளிகள், அவங்க வந்து answered the king's questions, அந்த அரசனுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க. இதனுடைய தொடர்ச்சியா என்ன வரும் அப்படின்னு சொன்னா, but their answers were so varied that the king was not satisfied. ஆனால் அவங்க சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா வித்தியாசமாக இருந்துச்சு, வெவ்வேறு வகையாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த அரசர் வந்து அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, someone suggested that there should be a council of wise men. சில பேர் என்ன அவருக்கு ஆலோசனை சொன்னாங்க அந்த அரசருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கவுன்சில் ஆஃப் வைஸ் மேன். கவுன்சில்னா ஒரு குழு, ஒரு 5 பேரோ 10 பேர் சேர்ந்தாங்க ஒரு குழுன்னு சொல்லுவாங்க கவுன்சில். அந்த மாதிரி வந்து வைஸ் மேன்லாம் சேர்ந்த ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்த ஒரு குழு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னா, டு ஹெல்ப் த கிங் ஆக்ட் அட் த ரைட் டைம். அந்த அரசருக்கு சரியான நேரத்தில் அவருக்கு எல்லா உதவிகளையும் செய்வதற்கு இவங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மூணாவது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, someone else suggested that the king should have a time table. அடுத்து மூணாவது சொன்னவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில டைம் டேபிள் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அரசரு. அந்த டைம் டேபிளை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் the king should இந்த அண்ட் ஃபாலோ இட் ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னு சொல்றாங்க. அதை என்ன பண்ணணும், இந்த அரசர் வந்து மிகவும் ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னா கடுமையாக அதை ஃபாலோ பண்ணணும். அதாவது அந்த டைம் டேபிள் பிரகாரம் அவர் செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது, த கிங் ரிக்வெஸ்டட் த ஹெர்மிட். அந்த ஹெர்மிட்டை வந்து அரசர் என்ன கேட்டுக்கொண்டார் அப்படின்னா, டு ஆன்சர் த 3 questions. இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டாரு. அடுத்து 5th question, த கிங் வாஷ்டு அண்ட் ட்ரெஸ்டு த பியர்டட் மேன்ஸ் wound. அந்த பியர்டட் மேன்ஸுடைய காயத்தை வந்து வாஷ் பண்ணாரு, ட்ரெஸ்ஸிங் பண்ணாரு. பட் த ப்ளீடிங் வுட் நாட் ஸ்டாப். ஆனால் அந்த ரத்தம் கசிகிறது நிற்கவே இல்லை. இதுதான் இந்த காம்ப்ரிஹென்ஷன் செக் இதனுடைய ஆன்சர்ஸ். அடுத்து ஒர்க்கிங் வித் த டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒய் வாஸ் த கிங் அட்வைஸ்டு டு கோ டு மேஜிசியன்ஸ். இந்த அரசனை வந்து சில பேர் சொன்னாங்கல்ல, நீங்க மேஜிசியனுக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, எதுக்காக அந்த அரசனை வந்து
மேஜிஷியனை பார்க்க சொல்லி ஆலோசனை சொன்னாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஆன்சர், இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, சம் ஆஃப் த வைஸ்மென் தாட் தட் டு டிசைட் த ரைட் டைம் டு டூ சம்திங். அதாவது சில வைஸ்மென் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா, டு டூ சம்திங், ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும், அதுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது எது தீர்மானிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒன் மஸ்ட் லுக் இன் டு த ஃபியூச்சர் அண்ட் ஒன்லி மேஜிஷியன் வேர் ஏபிள் டு டூ தட். அப்போ அதற்கு சரியான எதிர்காலம் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு மேஜிஷியன் தான் சரியான ஆள், அவரால் தான் அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தே அட்வைஸ் த கிங் டு கோ டு த மேஜிஷியன். அதனால தான் அவங்க வந்து அந்த அரசன்ட்ட நீங்கள் மேஜிஷியனை போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் ஆன்சர் டு த செகண்ட் கொஸ்டின், ஹூஸ் அட்வைஸ் டிட் த பீப்புள் சே வுட் பி இம்பார்ட்டன்ட் டு த கிங். ரெண்டாவது கொஸ்டினுக்கு யாருடைய, அதாவது ஹூஸ் அட்வைஸ், யாருடைய அட்வைஸை அரசன் கேட்கணும், அல்லது யாருடைய அட்வைஸ் வந்து அரசனுக்கு மிக முக்கியமானது அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின். இன் ஆன்சர் டு த செகண்ட் கொஸ்டின், இந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லும் பொழுது, சம் வைஸ்மென் believed that the king should have some counselors to give him advice. அந்த வைஸ்மென் என்ன நினைச்சாங்க அப்படின்னாக்க, இந்த அரசர் வந்து கவுன்சிலர்ஸ் இருக்கணும், அவருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு, அதாவது கவுன்சில்ஸ் ஆஃப் வைஸ்மென் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவங்கள தான் கவுன்சிலர்ஸ். சம் அதர் செட், இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ப்ரீஸ்ட், அதாவது துறவிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க. சம் அதர் வைஸ்மென் செட், அவங்க இருக்கணும்னாங்க. இன்னும் சில வைஸ்மென் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தட் டாக்டர்ஸ் அட்வைஸ் வாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், டாக்டருடைய அட்வைஸ் தான் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எட் அதர்ஸ், இன்னும் சிலர் என்ன பிலீவ்டு அப்படின்னா நம்பினார்கள், என்ன நம்பினார்கள் அப்படின்னா, தட் த சோல்ஜர்ஸ் வேர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது அந்த அரசனுக்கு சோல்ஜர்ஸ் தான், சோல்ஜர்ஸ் மீன்ஸ் படை வீரர்கள், அவங்க தான் மிகவும் முக்கியமானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் கொஸ்டின் 2னுடைய ஆன்சர். அடுத்து கொஸ்டின் 3ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் சஜஷன்ஸ் வேர் மேடு இன் ஆன்சர் டு த தேர்ட் கொஸ்டின்ஸ். இவர் கேட்ட, அரசர் கேட்ட மூன்றாவது கொஸ்டினுக்கான பதில், அதுக்கு என்ன சஜஷன் சொன்னாங்க. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொன்னா, இன் ஆன்சர் டு த தேர்ட் கொஸ்டின்ஸ், தட் இஸ், அது மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ, மிகவும் செய்யப்பட வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்ப அதுக்கு சம் வைஸ்மென் ரெஸ்பாண்டட் தட் சர்வீஸ் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு இந்த வைஸ்மென் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சர்வீஸ், சேவை தான் மிகவும் முக்கியமான பணி. சம் அதர்ஸ் பிலீவ்டு தட் ஃபைட்டிங் வாஸ் த மோஸ்ட் குரூஷியல் திங் டு டூ எ கிங். சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சண்டை போடுறது, அதாவது வார், இதுதான் மிக முக்கியமான வேலை அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதர் செட் தட் த ரிலீஜியஸ் ஒர்ஷிப் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த கடவுளை வணங்குவது, அதுதான் சமய வழிபாடு தான் மிக முக்கியம். ரிலீஜியஸ் ஒர்ஷிப் அப்படின்னா சமய வழிபாடு, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. இதுதான் கொஸ்டின் 3க்கான ஆன்சர். கொஸ்டின் 4ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிட் த வைஸ்மென் வின் த ரிவார்ட், இஃப் நாட் ஒய் நாட். இந்த வைஸ்மென் சொன்னாங்க இல்லையா, ஆளாளுக்கு ஒரு ஆன்சர் சொன்னாங்க இல்லையா, இவங்க அந்த வெகுமதியை பெற்றார்களா, ரிவார்டுனா வெகுமதி, அரசர் சொன்னார்ல லார்ஜ் சம் தரேன்னு, அதை அவங்க அந்த வைஸ்மென் வந்து அதை பெற்றார்களா, இஃப் நாட் பெறவில்லை என்றால் ஒய் நாட், ஏன் அவங்க பெறவில்லை, இதுதான் கேள்வி. இதற்கான பதில், முதல்ல வந்து அவங்க ரிவார்டு கிடைக்கல, நோ, நன் ஆஃப் த வைஸ்மென்ஸ் ஓன் த ரிவார்டு, யாருமே ஒருவரும் இந்த வைஸ்மென் ஒருவரு கூட அந்த ரிவார்டு பெறவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, தட் இஸ் பிகாஸ் ஆல் ஆஃப் தம் கேம் அப் வித் டிஃபரண்ட் ஆன்சர்ஸ், ஒவ்வொருத்தரும் ஆளாளுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. அண்ட் த கிங் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் எனி ஆஃப் தோஸ் ஆன்சர்ஸ். அந்த எனவே அரசன் அந்த ஒரு எந்த ஒரு அவங்க சொன்ன எந்த பதிலையும் அரசன் திருப்தி அடையவில்லை. அதனாலதான் அவரு யாருக்குமே ரிவார்டு கொடுக்கல. ஹவு டிட் த கிங், சாரி, கொஸ்டின் 5 என்ன கேட்குறாங்க அப்படின்னா,
How did the king and the hermit help the wounded man? அதாவது அரசனும் அந்த ஹெர்மிட் இருக்காருலே அவரும் அந்த wounded மேனை எப்படி உதவுனாங்க, wounded மேனுக்கு எப்படி உதவி செய்தார்கள். How did the king and the hermit help அப்படின்னா எப்படி உதவினார்கள். First of all, the king cleaned the wounded's washing it. அதாவது அந்த wound வந்து wound by washing it அப்படின்னா முதல்ல அந்த காயத்தை வந்து கழுவினார். முதல்ல யாரு, அரசர் கிளீன் பண்றார், சுத்தம் செய்றார். Then he covered the wound with his handkerchief. அடுத்து என்ன பண்ணாரு, அவருடைய கைக்குட்டையை வச்சு அந்த wound காயத்தை கட்டுறார். He continued to dress the wound until the bleeding stopped entirely. அந்த ரத்தம் ஃபுல்லா வர்றது, அதாவது ப்ளீடிங் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா, அது நிற்கிற வரைக்கும் திருப்பி திருப்பி அவர் என்ன பண்றாரு, ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டே இருந்தாரு, தொடர்ச்சியா பண்ணாரு. The king gave some water to the wounded man to drink. அதோட மட்டும் இல்லாம அந்த wounded man தண்ணி கேட்க, ஏதோ குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த அரசர் வந்து அவனுக்கு தண்ணி கொடுத்தார் குடிப்பதற்கு. The king and the hermit carried the wounded man inside the hut and let him take rest in the hut in the night. அதாவது இந்த ஹெர்மிட்டும் அரசரும் அந்த wounded மேனை தூக்கி கொண்டு போய் அவங்க அந்த ஹட் இருக்குல்லையா, குடிசை, அந்த குடிசையில உள்ளுக்க கொண்டு போய் அந்த பெட்ல படுக்க வச்சாங்க. அந்த நைட்டு பூரா அவர் அங்க ஓய்வெடுத்தாரு. இதுதான் இந்த 5 கொஸ்டினோட ஆன்சரு. சில்ட்ரன், இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.